ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருக்கோளூர் பெண் பிள்ளை ராமானுஜரை சேவிச்சுட்டு ஒவ்வொரு வாக்கியமாக சொல்கிறா. இன்றைக்கி அதில் நம்ம பார்க்க போகிறது 50வது வாக்கியம். இனியது என்று வைத்தேனோ சபரியை போலே. இது ராமாயணத்துலேருந்து தான் எடுத்து சொல்கிறா. போன இது பார்த்தோம், அதுவும் ராமாயணத்துலேருந்து விபீஷ்ண சரணாகதியை பற்றி பார்த்தோம். இக்கரைக்கு வந்து அடைந்தேனோ விபீஷணனை போலேன்னு சொன்னான். அங்கே விபீஷணன் என்ன பண்ணான்? பகவானை சரணாகதி அடைஞ்சான். இங்கே நம்ம பார்க்க போகிறது சபரி குருக்கிட்ட எப்படி சரணாகதி அடையிறான்னு. ஸோ ரெண்டுமே சரணாகதி தத்துவம் தான். அது பகவானை சரணாகதி அடைஞ்சது, இது குருவை சரணாகதி அடையிறது. இப்போ நம்ம இதை பற்றி பார்க்கலாம். ராமர் சீதையை தேடின்னு வந்தார் இல்லையா? வர வழியில் கபந்தனை மீட் பண்ணுறார். கபந்தனுக்கு அவனுக்கு சாப விமோசனம் கொடுக்குறச்சே கம்பதன் சொல்கிறான், நீங்கள் போச்சு இப்படி போங்கோ, அப்போ சபரியோட ஆசிரமம் வரும். அவளை மீட் பண்ணிவிட்டு அவள் சுக்ரீவனுக்கு போகிற வழியை பார்க்க வேண்டிய வழியை ரிஷிமுக பருவத்தை காமிப்பா. நீங்கள் அங்கே போனெல்லாம் சுக்ரீவன் சீத்தையை கண்டுபிடிக்கிறது ரொம்ப உதவியாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய சாப விமோசனம் நீங்கள் அவன் கிளம்பி போயிடுறான். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரன் இருக்குல்ல, அந்த குருவே கதின்னு இருக்கிறவ தான் சபரி. அவளுக்கு குரு தான் பரமபிதாவான பகவானையே புரியும்படி காட்டி கொடுக்குறார் இல்லையா குரு. அதனால் அவளுக்கு குரு தான் மெயின். அவளுக்கு அவள் ஒரு வேடு வச்சு, அவளுக்கு படிப்பு அறிவெல்லாம் கிடையாது. அவளுடைய கொலை வழக்கப்படி என்ன பண்ணுறா, சீக்கிரமே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பார்க்குறா. இவளுக்கு அதில் நாட்டம் இல்லை. ஸோ அவள் அங்கேருந்து கிளம்பி மதங்க மகரிஷி இருக்கிற காட்டு பக்கத்துக்கு வந்துவிடுறா. இங்கே பார்க்குறா, அவளுக்கு இந்த வேதம் சொல்கிறது, இந்த அட்மாஸ்பியர் ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஆனால் அவள் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்று தான் பார்க்குறா. மதங்க மகரிஷிக்கு தெரியாது. தினம் என்ன பண்ண, அவளுக்கு ரொம்ப பிடிச்சதுனால யாருக்கும் தெரியாமல் சீக்கிரமே எழுந்து வாசல் பெருக்கி கோலம் போட்டு அவர் போகிற நதிக்கரை பாதையில் இருக்கிற கல் முள்ளெல்லாம் நன்னா நகர்த்தி விட்டு ஒன்றும் இல்லாமல் நீட்டாக வைப்பாள். இவருக்கு யாரும் தெரியாது, தினம் இப்படி நீட்டாக வைக்கிறான்னு சிஷ்யர்கிட்ட கேட்குறா. சிஷ்யர்கள்லாம் சொல்கிறா, எனக்கு யாருன்னே தெரியல, நாங்களுக்குலாம் தெரியாது அப்படிங்கிறா. சரி, ஒரு நாள் நம்ம பார்க்கணுன்னு சபரி எழுந்துக்கிறதுக்கு இன்னும் முன்னாடி அவர் எழுந்து பார்க்குற ஒரு பெண் கோலம் போட்டுருக்கா. உடனே, ஏம்மா யாரும்மா நீ, இங்கே என்ன பண்ணிட்டுருக்க, என்ன சுத்தம் பண்ணிட்டுருக்க, நீ என்ன யார் அப்படின்னு கேட்குறா. அப்போ சபரி சொல்ல, நான் ஒரு வேடுவ பெண், எனக்கு தவ வாழ்க்கையில் தான் ரொம்ப ஈடுபாடு, அதனால் நான் இங்கேயே இருக்கலான் இருக்கேன், எனக்கு மற்ற வாழ்க்கையெல்லாம் பிடிக்கலை அப்படிங்கிறா. சரி நீ தங்கிக்கோ அப்படிங்கிற. ஒரு வேடுவ பெண்ணுக்கு குரு கடாட்சம் கிடச்சிது. பகவான் பகவானோ குருவோ யாருமே என்ன பண்ணுறா, நீ என்ன ஜாதி, நீ படித்தவளா அப்படிலாம் பார்க்கறதில்ல. பக்தி இருக்கா, பக்தி ஒன்று தான் அவளுக்கு பிரதானம். ஸோ இவளுக்கு நல்ல குரு பக்தி இருந்தனால அவர் தன்னோட ஆசிரமத்துக்கு கூட்டுன்றார். அன்னிலேருந்து அவள் என்ன பண்ணுவா, அப்படியே குரு சொல்கிறதே கேட்டுருப்பா. அவளுக்கு ஃபுல்லாக அதெல்லாம் ஒன்றும் புரியாது. அவர் இடத்த சுத்தம் பண்ணுறது இதே பண்ணிட்டுருக்கா. ஆசிரமத்திலே தன் வாழ்நாளை கழிச்சுன்னு இருக்கா. இப்படியே ரொம்ப வருஷம் ஓடிடுறது. ஒரு நாள் மதங்க மகரிஷி சொல்கிறார், எல்லாரையும் கூட்டு, சிஷ்யர்கள் சபரி எல்லாரையும் கூட்டு, இப்போ நான் மோட்சத்துக்கு போகிற நேரம் வந்துருத்தோ, யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ கேட்டுக்கு வாங்கிக்கோங்க, ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க அப்படிங்கிறார். ஒவ்வொருத்தர் ஒன்று கேட்டு வாங்கிக்கிறா. சபரியோட டேர்ன் வந்தது. சபரிக்கு இது எதுவுமே புரியல. எதுக்கு மகரிஷி இப்படி கேட்குறான்னு யோசிச்சுட்டு, நீங்கள் எங்கே போகிறீர்கள் அப்படின்னு கேட்குறா. ரிஷி சொல்கிறா, இல்லை நான் இந்த உடம்பை விட்டுட்டு இன்றைக்கி மோட்சத்துக்கு போகிற நேரம் வந்துடுத்து, நான் இப்போ கிளம்பி போகிறேன் அப்படிங்கிறா. அப்போ சபரி சொல்கிறா, அங்கே என்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறா. அதுக்கு ரிஷி சொல்கிறா, அங்கே யார், ஸ்ரீமன் நாராயணனே இருப்பார், இதை விட வேறு என்ன வேணும், சங்கு சக்கரதாரியாக இருப்பார். அங்கே நமக்கு சுக துக்கம், இன்ப துன்பம், வெயிலோ குளிர், பசி பிணி மூப்பு எதுவுமே கிடையாது, எப்போவுமே பகவத் அனுபவம் தான் இருக்கும் அங்கே அப்படிங்கிறார். அவளுக்கு அந்த ஞானமெல்லாம் புரியல. சரி நானும் உங்களோடய வந்துடுறேன், மகரிஷி எங்கே இருக்காரோ அங்கே நான் இருக்கணும், எனக்கு அதுதான் முக்கியம், உங்களை தொண்டு செஞ்சுட்டே இருக்கணும், தவிர எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிறார். ஒன்று மகரிஷி சிரிக்கிறார், நான் எங்கே இருக்கேனோ அங்கே நீயும் இருப்பியா அப்படின்ற. ஆமாம், எனக்கு உங்கள் திருவடி நிழல் தான் வேணும், எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிறார். மகரிஷிக்கு ரொம்ப ஆனந்தம். ஒவ்வொரு சிஷ்யனும் வெவ்வேறு கேட்குறா. ஆனால் இவன் மட்டும் பாரு, இன்னும் அந்த குரு பக்தி அவளுக்கு அவ்வளோ இருக்குது. அப்போ அவர் சொல்ல, நிச்சயம் நான் உன்னை ஒரு நாள் கூட்டுப்பேன், ஆனால் அதுக்கான சந்தர்ப்பம் இப்போ இல்லை, அதுக்கு இன்னும் நேரம் இருக்குது. பகவான் ஸ்ரீராமர் இப்படியே தேடிண்டு இந்த பக்கம் வருவார். வரும்போது நீ அவருக்கு நல்ல உபசாரம் பண்ணி நன்னா வரவேற்று நல்ல இனிப்பான பழங்களெல்லாம் கொடுத்து, அதுக்கப்புறம் அவர் திருப்தியானப்புறம் நீ அங்கே வரலாம், எங்கூட வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். மற்ற சிஷ்யர்கள்லாம் ஒன்றும் புரியல. அவர்க்கெலாம் அவள் இந்த தொண்டை கொடுக்கல. ஏன்னா அவளுக்கு அவ்வளோ பக்தி இல்லை.
சபரிகிட்ட மட்டும்தான் இந்த கைங்கரியத்தை கொடுத்தார். சரின்னு மகரிஷி என்ன பண்ணுறார், கிளம்பி போய்டுறார். இந்த பரிபூர்ண பக்தி தான் ஒரு குருவுக்கு தேவை. தன் வாழ்க்கையே குருவுக்காகவே அர்ப்பணித்தவளாச்சே சபரி, அவ்வளோ குரு பக்தி அவளுக்கு. மகரிஷி அவளை ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு கிளம்பி போய்டுறார். எப்படி குருவோட நம்பிக்கை ஃபுல்லாக பெற்ற அந்த சபரி, அவ்வளோ பாக்கியம். அப்புறம் என்ன பண்ணார், குரு சொல்லிட்டாரே. ஸோ தினம் என்ன பண்ணுவார், ராமர் வராரான்னு பார்த்து அது கைங்கரியம் பண்ணணும்னு அந்த இடத்த நல்லா பெருக்கி கோலம் போட்டு நல்ல பூவால் நல்ல அலங்காரம் பண்ணி நல்ல நல்ல பழங்களாக பார்த்து எடுத்துன்னு வந்து உபசரிக்கத்து ரெடி பண்ணி வைப்பாள். பட் அவர் உடனே வந்துட முடியுமா பகவான்லாம்? அதுக்கு நேரம் காலம் இவரோட பக்தியெல்லாம் பார்க்கணும் இல்லையா, வரல. ஆனால் இவன் என்ன பண்ணா, ஒரு நாள் கூட அழுத்துக்கவே இல்லை. தினம் சில பேர் சொல்கிறா அவள் பழத்தை கடிச்சு கொடுத்தா அப்படின்னு. பட் அது அவசியம் இல்லை. ஏன்னா அவள் காட்டிலே வளர்ந்தவ, அவளுக்கு எந்த பழம் இனிப்பாக இருக்கும் அதெல்லாம் அனுபவம் இல்லாமையாக இருக்கும். பட் நமக்கு அது நம்மளே கடைக்கு போகிறோம், ஒரு பழக்கடைக்கு போகிறோம், வாங்குகிறோம், நம்ம பார்த்தாலே நமக்கு தெரியல எது இனிப்பாக இருக்கும்னு. அப்படி இருக்கும்போது அந்த காட்டிலேயே வளர்ந்த பொண்ணுக்கு தெரியாதா? பரவாயில்ல, அந்த இது கூட நம்ம போக வேண்டாம், அது நமக்கு முக்கியம் இல்லை. நமக்கு இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன, ஒன்லி குரு பக்தி தான், மற்றபடி நமக்கு முக்கியம் இல்லை. அவள் டெய்லி என்ன பண்ணுவா, இது மாதிரி பண்ணிகிட்டே இருக்கா. இனிப்பான பழங்கள் எடுத்து வைக்கிறது, ராமா 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 எப்போ வருவார் அப்படியே அதையே பார்த்துட்டே இருப்பாள். பட் ரொம்ப நாளாச்சு வரல அவர். அதுக்கு அவளுக்கு துளி கூட நம்பிக்கை குறையல. குரு சொல்லியிருக்கார் கண்டிப்பாக ஒரு நாள் ராமர் வருவார். அந்த திருட விசுவாசம் மட்டும்தான் அவளுக்கு. ராமநாமத்துக்காக ராமர் வரத்துக்காக அவர் காத்துன்னு இருந்தா. அவருக்கு நல்ல மண்ணால் மேடை அமைச்சு அதை நல்லா தொடச்சி கோலம் போட்டு மெழுகி அப்படி நீட்டாக வச்சுட்டு இருந்தா. அது துளி கூட விசுவாசம் குறையாமல் அலுப்பு தட்டாமல் அவள் பண்ணுறதா. இதைத்தான் இந்த பெண் பிள்ளை சொல்கிறா, இனியது என்று வைத்தேனோ சபரியை போலேன்னு. இப்படி ஒரு நாள் கூட எனக்கு பெருமாளுக்கு இது மாதிரி நான் கைங்கரியம் பண்ணணும்னு எனக்கு தோணலையே. ஏன் நான் பழத்தை சமர்ப்பிக்கக்கூடாதோ, இங்கேயே பகவானுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கக்கூடாதோ அப்படின்னு யார்கிட்ட சொல்கிறா? கூடவே இருந்த லக்ஷ்மணராக ராமரோட வந்தாரே, அது எல்லாத்தையும் நேராக பார்த்தாரு சபரியோட பக்தியெல்லாம். அந்த லக்ஷ்மணரான இந்த ராமானுஜர்கிட்ட சொல்கிறா. அப்போ ஒரு நாள் அவளுக்கும் அந்த இதுக்கு காத்திருந்ததுக்கு பலன் கிடச்சிடுத்து. ராமலக்ஷ்மணர் வந்தவுடனே நல்லா உபசரித்து ராமருக்கு பாத பூஜை பண்ணி நல்ல இனிப்பான பழத்தெல்லாம் கொடுத்தார். பார்த்ததுக்கப்புறம் சபரி வந்து கேட்குறா, திருப்தியா அப்படின்னு கேட்குறார். உடனே ராமர் என்ன பண்ணுறார், ஆசிரமத்தை அப்படியே ஒரு ஃபுல்லாக கடாட்சம் பண்ணிவிட்டு ரொம்ப சந்தோஷம் அப்படி உபசாரத்தை பார்த்து திருப்திங்கிறார். இதை லக்ஷ்மணர் அப்படியே பார்த்து ரசிச்சுட்டு இருக்கார். உடனே சபரி சொல்கிறா, சரி அப்போ நான் கிளம்புறேன் அப்படிங்கிறார். ராமர் எங்கே அப்படின்னு கேட்குறார். இல்லை, என் ஆச்சாரியான மதங்க மகரிஷி இருக்க இடத்துக்கு நான் போகணும் அப்படிங்கிறார். ரிஷி சொல்லியிருக்கார் ராமர் வருவார், உபச்சாரம் பண்ணி அவர் திருப்தி ஆனப்புறம் நீ என் இடத்துக்கு வான்னு சொல்லியிருக்கார். இப்போ ராமர் வரிக்காத இவ்வளோ நாள் காத்திருந்தேன், குரு வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து காத்துருந்தேன், எனக்கு விடகொடு ராமா அப்படின்னு சொல்கிறா. சொல்லிவிட்டு உடனே அங்கே அக்னியை மூட்டி அதில் அப்படியே இறங்குறா. ஆச்சரியமாக இருக்குது ராமருக்கே. நிகமாந்த தேசிகர் சொல்கிறார், சபரி மோட்சத்திற்கு சாட்சியாக இருக்கார் அப்படின்னு. ஏன்னா சபரி மோட்சக சாட்சி பூதக அப்படிங்கிறார் நிகமாந்த தேசிகர். ராமர் வந்து மோட்சம் கொடுக்கல, எத்தனை பேருக்கு மோட்சம் கொடுத்தார்? இங்கே இவருக்கு மோட்சத்தை கொடுக்கல, மோட்சத்துக்கு சபரி போகிறத சாட்சியாக இருந்து பார்த்தாராம். ஏன்னா அவளுக்கு வந்து குருவோட இதுவே கிடச்சுத்தே கடாட்சமே, அந்த கைங்கரியத்தினால அவளுக்கு வந்து சாட்சி போகும். இப்போ பகவான் கொடுக்கணுங்கிறது இல்லை, குருவை பிடிச்சனால டைரெக்டாக அவளுக்கு வந்து அவரோட கடாட்சத்தினால மோட்சமே கிடச்சிடுத்தோம். நேர வைகுண்டம் போகிறா. அங்கே எப்படி பூர்ண கும்பம் வச்சு நாராயணன்லாம் காத்துட்டுருக்காராம். ஆனால் அவள் அதெல்லாம் பார்க்கவே இல்லை. அவள் அங்கேயும் போய் தேடின்னு தன் ஆச்சாரியர் தானா. அந்த அளவுக்கு குரு பக்தி. இதைத்தான் இந்த பெண் பிள்ளை சொல்கிறா ராமானுஜர்கிட்ட, இனியது என்று வைத்தேனோ சபரியை போலே. அந்த திருட விஸ்வாசங்கிறது அவ்வளோ முக்கியம். அந்த அளவுக்கு அவளுக்கு குரு பக்தி. நம்மளும் என்ன பண்ணணும் இதுலேயும் தெரிஞ்சுக்கிறது, சபரியை போல் ஒரு குருவை ஆசிரியித்து நல்ல குரு பக்தியோடு இருந்து அவருக்கு தொண்டு பண்ணிட்டு இருந்தாலே நமக்கு மோட்சம் கண்டிப்பாக கிடைக்கும். குரு கடாட்சம் மூலமாக நமக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வாக்கியத்து மூலமாக தெரிஞ்சுக்கிறோம்.